அடுத்ததா இன்னைக்கு வந்து டெல்லி மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையிலான மற்றொரு போட்டி இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு நடைபெற இருக்குது. ஸோ டெல்லி குஜராத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குஜராத் இன்னைக்கு மேட்ச்ல வின் பண்ணாலே அவங்க பிளே ஆஃப்குள்ள போயிடலாம். அவங்களுக்கு அடுத்து வர 3 மேட்ச்லயும் வின் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. பட் டெல்லியை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து அடுத்து வரக்கூடிய மேட்சஸ் எல்லாத்துலயும் வின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் குஜராத் வந்து பேட்டிங் லைனாக இருக்கட்டும், பவுலிங் லைனாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டஃப் கொடுக்க டெல்லி என்ன மாதிரியான அந்த பேட்டிங் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும்? டெல்லி நீங்க சொன்ன மாதிரி டெல்லி ஃபுல்லா பேட்டிங் சேஞ்சஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ பட் ஆனா அவங்க அந்த ஸ்டார்டிங்ல கொடுத்த அந்த ஒரு ஸ்ட்ராங், அதாவது இந்த பிளே ஆஃப், அதாவது ஆமா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனோன்னு டெல்லியா இது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா தொடர்ந்து எல்லா மேட்சஸ்லயும் வின் பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் சாதாரண வின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இங்க என்ன ப்ராப்ளம் ஆயிட்டுன்னா, அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா அவங்க மாத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா டுப்ளசிஸ் ஒரு இன்ஜுரி ஆனாரு, அதுக்காக கருண் நாயர் கொண்டு வந்தாங்க. அப்புறம் கருண் நாயர் செட் ஆகல, அப்புறம் KL ராகுல கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி எக்கச்சக்க சேஞ்சஸ் வந்து அவங்க டீமுக்குள்ள நடந்துட்டே இருந்து. ஸோ ஃப்ரேசர் இருந்தாரு. ஸோ இவங்க யாருக்குமே அந்த ஓப்பனிங் பார்ட்னர், ஏன்னா அதிகமா சேஞ்சஸ் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சேஞ்ச் பண்ணது பாத்தீங்கன்னா சென்னைக்கு அப்புறம் டெல்லின்னு தான் நம்ம சொல்லணும். சென்னை கூட இப்ப செட் ஆயிடுச்சு. ஆனா டெல்லிக்கு இன்னும் செட் ஆச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதான் சொல்லணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, KL ராகுல முன்னாடி இறக்குங்க. ஸோ மேபி இன்னைக்கு வந்து டுப்ளசிஸும் KL ராகுலும் இறங்குனாங்க அப்படின்னா டுப்ளசிஸ் அடிச்சு ஆடுவார். ஸோ எப்பவுமே ஒரு T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு பிளேயர் அடிச்சு ஆடணும். ஒரு பிளேயர் கொஞ்சம் தட்டி ஆடினா அந்த விக்கெட் ரன் பிட்வீன் விக்கெட்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரன்ஸ் அதிகமா கொண்டு வரலாம். ஸோ விக்கெட் விழலானா அப்படின்னாலே பின்னாடி வர்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து டெல்லி வந்து தவற விடுறாங்களோ அப்படி பார்க்கணும். ஏன்னா KL ராகுல மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு டீமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெல்லி. ஸோ இன்னும் KL ராகுல் ஸ்டார்டிங்ல ஒரு 3 மேட்ச் அடி பிரிச்சார். அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் வர்ற அந்த 5-6 மேட்சஸ் வந்து அவர் பெரிய லெவல்ல ஆடலையோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. அது ஒரு பெரிய மைனஸா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முக்கியமா இன்னைக்கு டெல்லி மேட்ச்ல மிச்சல் ஸ்டார்க் வந்து அவங்க ரிட்டர்ன் வரல. ஸோ அது வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்? ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ரன் கொடுக்குற ஒரு பேட்டர் அவங்க இல்லை அப்படிங்கறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அமையும்? கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே டெல்லிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருந்தார் போலிங்ல. ஸோ அந்த பவர் பிளே நம்ம சொல்றோம்ல, அந்த பவர் பிளேல வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் லைன் அப் கொடுத்து கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்துறாரு. ஸோ ஸ்டார்க்கோட ஒரு பெரிய இதுவே. ஸோ நீங்க எங்க கேட்டாலுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் 12 பால்ல ஒரு 11 பால் யாக்கர் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஒரு போலர் நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப அந்த மாதிரி ஒரு போலர் வந்து இல்லாதது டிசிக்கு பிளே ஆஃப் போறதா இருக்கட்டும், இல்ல அவங்க பிளே ஆஃப் போன பிறகு கப்பு ஜெயிக்கிறதுக்கும் ஒரு கடினமான சூழ்நிலை தான் இருக்கு. பட் ஆனா என்ன அப்படின்னா ஸ்டார்க்கை தாண்டி அவங்க கிட்ட நல்ல போலர்ஸ் இருக்காங்க. பட் இங்க ஒரே ப்ராப்ளம் அப்படின்னா பேட்டிங் அந்த லெவல்ல இருக்கா. ஏன்னா இப்ப IPL பொறுத்த வரைக்கும் ஒரு T20 கேம் எடுத்தாலே 200+ அடிக்கணும். அப்பதான் வந்து அந்த கேம் வந்து நம்ம வின் பண்றதுக்கான. சோ அந்த 200+ அடிக்கிறதுக்கான பேட்டிங் ஆர்டர் இன்னும் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இல்லையோ நம்ம பாக்குறோம். ஏன்னா இங்க போலிங் பாத்தீங்க அப்படின்னா நட்ராஜன் இருக்காரு, சோ முகேஷ் குமார் இருக்காரு, சோ அக்ஷர் பட்டேல் நல்லா போடுறாரு, குல்தீப் யாதவ் நல்லா போடுறாரு. மேபி இன்னைக்கு வந்து மோஹித் சர்மா உள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தாண்டி ஸ்ரீலங்கன் பேர சமீரா இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 போலர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ முக்கியமா அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவும் தொடர்ந்து ஒரு நல்ல எக்கானமியில போட்டுட்டு இருக்காங்க போலிங். ஸோ அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு மேபி ஒரு சேஞ்சா மோஹித் சர்மாவையும் நட்ராஜனும் முகேஷ் குமாரையும் நம்பி இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. முக்கியமா ஸ்டார்க்கு வந்து நட்ராஜனுக்கு நிறைய இன்புட் கொடுத்திருக்காரு நம்ம பாக்குறோம். மேபி லாஸ்ட் மேட்ச் தான் வந்தாரு, பட் அந்த மேட்ச் ஃபுல்லா நடக்காதது வந்து ஒரு பெரிய மைனஸா நம்ம பாக்குறோம். அதுல நடந்த அந்த 10 ஓவர்லயும் போலிங் போட்டு கம்மியா ரன் கொடுத்தது நட்ராஜன் தான் நம்ம பாக்குறோம். ஸோ மேபி இன்னைக்கு ஒரு கேம் சேஞ்சரா நட்ராஜன் இருப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா டெல்லியை பொறுத்தளவுல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி 2 மேட்ச்ல வந்து பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி பயங்கர சொதப்பல். அவங்க பவுலிங்லயும் அந்த பேட்டிங் ஆர்டர்லயும் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னாலும் தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஆர்டரை சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் மாற்றங்கள் இல்லை அப்படின்றோம். அதே போல ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது டெல்லியா அப்படின்னு வியந்து போன தருணமும் இருக்குது. ஸோ இதை எப்படி அவங்க மாற்றி கொண்டு வந்து அவங்க அடுத்த கட்டத்துல முன்னேறலாம்? கண்டிப்பா. ஏன்னா இப்போ என்னன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டிங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அட்லீஸ்ட் மேபி ராகுல கொண்டு வரலனாலுமே மாத்தாம இருந்தா ஒரு பெரிய இதுவா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை மேட்சஸ் ஆகி அவங்க வந்து
சேஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த மேட்சஸ்ல வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து செட் ஆகுறதுன்றது ஒரு டீமுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நான் பார்த்தா இன்னைக்கு அபிஷேக் பொருள் ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு மேபி அபிஷேக் பொருளும் டுப்ளசிஸும் இன்னைக்கு இறங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க 2 பேரும் நின்ட்டாங்க அப்படின்னா இங்க பயங்கரமான ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ரெகுலரா பாக்குறோம் டுப்ளசிஸோட பேட்டிங் நீங்க பாத்திருக்கீங்க இத்தனை சீசனா அதிக ரன் கெட்டர் அப்படின்னா டுப்ளசிஸா இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 4 ஓவர் நின்றுட்டாங்க அப்படின்னாலே டெல்லி கிட்ட ஒரு நல்ல ஸ்கோர் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. குஜராத் லெவன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பாத்துடலாம். முக்கியமா வந்து குஜராத் பேட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சாய் சுதர்சன், சுப்மன் கில், அதே போல ஜோஸ் பட்லர் இவங்களை நம்பி இந்த மேட்சஸ் இருக்கும். அதுவும் இல்லாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குஜராத் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அவங்க எங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சுப்மன் கில் எல்லாருமே வந்து எங்களால வின் பண்ண முடியும். அதே போல கடைசி மேட்ச் முக்கியமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 204 ரன்கள் அடிச்சு இதே அவங்க வந்து டெல்லியை வந்து பயங்கரமா வந்து தோற்கடிச்சாங்க. அதே உற்சாகத்தோட அவங்களுடைய இந்த ஆட்டம் இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி தான் இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் வந்து பயங்கர ஸ்ட்ராங். ஸோ இந்த சீசன்ல அவங்க இந்த 2வது இடத்துல இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னா அந்த காரணம் இந்த 3 பேட்ஸ்மேன் தான். ஸோ அதை தாண்டி இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோட இன்புட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேட்ஸ்மேனும் சேர்ந்து தொடர்ந்து வந்து அதுவும் கடைசியா ஒரு 4-5 மேட்ச்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கில்லா இருக்கட்டும் சாய் சுதர்ஷனா இருக்கட்டும் இவங்க கிட்டத்தட்ட 10 ஓவர் விக்கெட் கொடுக்காம ஆடிடுறாங்க. சோ அந்த 10 ஓவர் விக்கெட் கொடுக்காம ஒரு 100+ ரன் அடிச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் பட்லருக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஆடு. ஏன்னா பட்லர் வந்து நல்லா பயங்கரமா ரன் வந்து ஃபாஸ்டா எடுக்கக்கூடிய ஒரு ஆள். சோ அப்படி பாக்குறப்போ இங்க நம்ம சொன்னோம்ல இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் பொறுமையா ஆடணும், ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சாடணும். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா கில்லு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஓவர் ரொம்ப பொறுமையா ஆடுவார். கில்லு கொஞ்சம் தட்டி ஆடுவார். ஸோ இங்க அது இன்னொரு சைட்ல சாய் சுதர்ஷன் அடிச்சு ஆடுவார். ஸோ இந்த பேட்ஸ்மேன் எல்லாம் செட் ஆகி ஒரு 6 ஓவருக்கு அப்புறம் கில்லும் கேம்குள்ள வந்துடுறாரு. ஸோ அப்போ அந்த ஆமா அந்த ஒரு 100 ரன்ஸை வந்து ஈஸியா எடுத்துடுறாங்க அந்த 10 ஓவர்ல. அதுக்கப்புறம் பட்லர் வந்து அவரோட கேம் ஆடி அந்த 200 நீங்க சொல்ற மாதிரி ஜிடியும் தொடர்ந்து அந்த 200 ரன்ஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. மேபி பட்லரோட விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஷாருக் கானா இருக்கட்டும் திவாட்டியாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து அதை தாண்டி பாத்தீங்கன்னா ருத்தர்ஃபர்ட் ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா இங்க போலிங் பயங்கர ஸ்ட்ராங். நம்ம வந்து டிசி மாதிரி கிடையாது. ஸோ இங்க ஜிடியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சிச்சுவேஷன் வச்சிருக்கனால 200 அடிச்சிட்டாலே அவங்க கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம 2 மேட்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒன்னு ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் இன்னொன்னு வந்து குஜராத் மற்றும் டெல்லி.